மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 5 ஆண்டுகள் மிக சிறப்பான ஒரு ஆட்சியை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கிறார்கள். இந்த ஆட்சியினுடைய கொள்கை முழக்கம் எல்லோருக்கும் எல்லாம் என்று முதலமைச்சர் அறிவித்தார்கள். இந்த எல்லோருக்கும் எல்லாம் என்பது அதை நான் வெறும் வார்த்தையாக பார்க்கவில்லை. அது இந்த ஆட்சியினுடைய செயல்திறனுடைய ஒரு வெளிப்பாட்டு கொள்கை முழக்கமாக நான் பார்க்கிறேன். ஒன்றிய அரசாங்கத்தினுடைய வெறுப்பு அரசியலுக்கு எதிராக அமைதி அரசியலை, வளர்ச்சி அரசியலை, சமூக நீதி அரசியலை வழங்கிய சிறப்பு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை சாரும். A politician will think about next election. A statesman will think about the next generation. ஒரு அரசியல்வாதி அடுத்த தேர்தலை பார்ப்பார். ஆனால் ஒரு ஸ்டேட்ஸ்மேன், ஒரு மிக சிறப்பான மதிநுட்பம் மிகுந்த மக்கள் தலைவர் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பார் என்று சொல்வார்கள். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரை நான் வெறும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக, முதலமைச்சராக பார்க்கவில்லை. இந்த 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டின் அனைத்து தரப்பு மக்களுக்கும் செய்திருப்பதை பார்க்கும்போது அவர் நிச்சயமாக இந்தியாவின் முதலமைச்சர்களிலே மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளிலேயே மிக உயர்ந்த ஸ்டேட்ஸ்மேனாக நமக்கு காட்சி தருகிறார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஆட்சி எப்படி நடந்தது? பல்வேறு வகையான சூழ்ச்சிகள், திட்டங்கள், ஓரவஞ்சனைகள், இவை அனைத்தையும் ஒன்றிய அரசு ஒன்றின் பின் ஒன்றாக தந்து கொண்டே இருந்தது. அது அத்தனையும் முறியடித்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த ஆட்சியினுடைய சாதனைகள் மட்டுமல்ல, அந்த சாதனைகளை பற்றி சாதாரண சாமானிய மக்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துகள் சாட்சியம் பகர்கின்றன. கடந்த ஆண்டு செப்டம்பர் 25 கல்வியில் முன்னேறும் தமிழகம் பல்வேறு தளங்களிலே செய்த சாதனைகளை நான் குறிப்பிட முடியும். ஒரு கல்வியாளர் என்பதனால கல்வியிலே செய்த சாதனையை மட்டும் நான் இங்கே மேற்கோள் காட்ட விரும்புகின்றேன். நேரு உள் விளையாட்டரங்கிலே நடைபெற்ற ஒரு பிரம்மாண்டமான கல்வியில் முன்னேறும் தமிழகம் விழா, அந்த விழாவிலே நம்முடைய தெலுங்கானா மாநில முதலமைச்சர் அவர்களும் பங்கு கொண்டார்கள். அந்த நிகழ்விலே பேசிய பயனாளிகள் அவர்களுடைய அனைவர்களுடைய பேச்சும் நம்முடைய நெஞ்சங்களை நெகிழ வைக்கக்கூடியதாக அமைந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.